பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீதிமானுக்கு ஒரு தீங்கும் கேடும் வராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா கேடுகளிலிருந்து, எல்லா தீங்குகளிலிருந்து நான் உன்னையும் உன் குடும்பங்களையும் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாய், நம்முடைய சரீரங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாய், நம்முடைய குடும்பங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாய், நம்முடைய கையின் பிரயாசங்களுக்கு கேடு உண்டாக்கும்படியாய் பல்வேறு துன்மார்க்கர்கள் எழும்பி வருகிறார்கள். பல்வேறு மனுஷீக வல்லமைகள் எழும்பி வருகிறார்கள். ஆனால் சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, ஸ்தோத்திரம், எந்த தீங்கும் எந்த கேடும் நீதிமானுக்கு வராது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலா சொல்றாரு. உனக்கு எந்த கேடும் வராது. ஆமென். உன் குடும்பங்களுக்கு எந்த கேடும் வராது. உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எந்த கேடும் வராது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆமென் சொல்ல ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை, வசனத்தை அறிக்கை செய்யுங்க. எத்தனை பேர் கேடு உண்டாக்குவதற்கு வந்தாலும் சகலுடைய கேடுகளில் இருந்து சோத்திரம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விலக்கி பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? வேதத்துல வாசிக்கிறோம், என்னுடைய வழிகளெல்லாம் கேடுகளை வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நிறைய கேடுகளை உண்டு பண்ணும்படியா என் வழியெல்லாம், நான் எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு ரீதியில எனக்கு கேடுகளை உண்டாக்கி வைக்கிறார்கள். என் பாதையெல்லாம் கேடுகளால் தீங்குகளால் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீதிமானாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு கேடும் வராது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? வராதுன்னு நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு கேடு வராது நம்புங்க. சோத்திரம். எனக்கு வியாதி என்கிற கேடு வராது, கடன் பிரச்சனை என்கிற கேடு வராது, தோல்வி என்கிற கேடு வராது. நீங்க கேடு வராது வராது என்று சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை பரலோகம் அங்கீகரிக்கும். அந்த வார்த்தையை பரலோகம் கேட்டு சகல கேடுகளில் இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்பா தப்பு வைக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென். பிரைஸ் காட். நம்புங்கள், கேடுகள் வராது. தானியேலுக்கு கேடு செய்ய பல ரீதியில் எழும்பி வந்தார்கள். அவன் ஜெபம் பண்றத ஒரு குற்றம் கண்டுபிடித்து அவனுக்கு கேடு செய்ய எத்தனம் பண்ணினார்கள். எப்படியாவது இவனை சிங்க கபில போட்டு வச்சிருன்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் கேடு செய்ய பல்வேறு ரீதியில் எத்தனம் பண்ணினார்கள். யோசேப்புக்கு கேடு செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சோதரம். மொர்தெகாய்க்கு கேடு செய்ய எத்தனம் பண்ணினார்கள். பைபிள்ல எத்தனை பேருக்கு கேடு செய்ய எழும்பினாலும் அந்த கேடுகளில் இருந்து கர்த்தர் நீதிமான்களை, செபிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை, அவருடைய பிள்ளையாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு கேடும் வராதபடி அவர்களை விடுவித்தார் என்று மேகம் போன்ற திரளான சாட்சியில் இருக்கிறது. சபையே, தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஒரு கேடும் வராது. சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஏதாவது வந்துருமோ, ஏதாவது இருக்குமோ, ஏதாவது வருமோ? நான் சொல்லுகிறேன், ஒன்றும் வராது. சோத்திரம். துன்மார்க்கர் தான் தீங்கினாலே நிறைந்திருப்பார்கள். அதே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு கேடும் வராது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். கேட்டின் மகன்
ஸ்தோத்திரம். அவன்கிட்ட இருந்து கூட என் வாழ்க்கைக்கு எந்த கேடும் சத்துருவால கொடுக்க முடியாது. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்னைக்கு நல்ல ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் அறிக்கை செய்ய ஆரம்பிங்க. என் வீட்டுக்குள்ள கேடு வராது சொல்லுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் வீட்டை சுற்றிலும் அப்பா அக்கினி மதிலா இருக்கிறபடினால், என் வீட்டை சுற்றிலும் என் வழிகள் எல்லாம் தேவ தூதர்கள் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறபடினால் ஒரு கேடும் வராது சொல்லுங்கள். நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவைகளை நிச்சயம் கட்டளையிடுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அறிக்கை செய்யுங்கள். என் வீட்டுக்குள்ள கேடு வராது. என் பிள்ளைங்க கேடுகளை சந்திக்க மாட்டார்கள். என் கையின் பிரயாசத்துல என் பிசினஸ்ல எந்த கேடுகளும் வராது. என் உயர்வுக்கு என் மேன்மைக்கு எந்த கேடுகளும் வராது. நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவர் வரவிட மாட்டார். நாம் நீதிமானாயிருக்கும். நாம் நீதிமானாயிருக்கும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட, அவருடைய பரிசுத்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாயிருக்கிறோம். அப்பா நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். இன்னும் முழுசா மாறுங்க. நீங்கள் நீதிமானாய் மாற மாற எந்த கேடுகளும் உங்கள் அருகாமையிலே வருவது கிடையாது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீங்க இப்ப நீதியாத்தான் இருக்கிறீங்க. அப்பா நம்மளை நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணுங்க, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்கள் நீதி இன்னும் அதிகமாகட்டும். பரிசேயர் சதுசேயருடைய நீதியை காட்டிலும் உன் நீதி அதிகமா இருக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்களவா. இன்னும் நீதிமானாய் மாறுங்கள். எந்த கேடும் உங்க பக்கத்துல வராதபடி அப்பா பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். நீதிமான்களாய் மாறுங்கள். உங்கள் குடும்பம் நீதிமான்களின் சந்ததி குடும்பமாய் மாறட்டும். உங்கள் சந்ததி நீதிமானுடைய சந்ததியாய் மாறட்டும். உங்கள் வீடு நீதிமானுடைய வீடாய் மாறட்டும். உங்கள் கூடாரம் நீதிமானுடைய கூடாரமாய் மாறட்டும். உங்களுடைய கையின் பிரயாசம் நீதிமானுடைய கையின் பிரயாசமாய் மாறட்டும். நீங்கள் நீதிமானாய் மாற மாற ஒரு கேடும் உங்களை வராது, அணுகாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வசனத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. கேடு வராது, கேடு வராது, எனக்கு கேடு வராது, என் பிள்ளைகளுக்கு கேடு வராது, என் வீட்டிற்குள்ள கேடு வராது, யாவைக்குரிய வாழ்க்கைக்கு, என் பரிசுத்த வாழ்க்கைக்கு, இந்த சரீரத்துக்கு கேடு வராது. எதுல எல்லாம் நீங்க இந்த வசனத்தை பொருத்தி சொல்றீங்களோ பரலோகம் அப்படியே அதை நிறைவேற்றும். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். இந்த ரேமா வார்த்தை இயேசுவின் நாமத்தினால இதுவரை அவர்கள் அனுபவித்த எல்லா கேடுகளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் எல்லா கேடு பாடுள்ள சொத்தரின் இருதயங்களில் இருந்து, கேடு பாடுள்ள வழிகளில் இருந்து என் ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக. Praise God in Jesus name. ஒரு கேடு வராதபடி என் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஒரு கேடும் வராது. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பார்க்க சொல்லி சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையின் கர்த்தர் கேடு உண்டாக்காமல் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.